ஹலோ 4 பேருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நீ வரணும் நான் என் வேலையை குறைச்சிக்கிட்டேன். என்னத்த நீ வெளியில வந்து ஒரு தெரியும்ல எனக்கு. மிருதங்கர அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆல்ரவுண்டர் அண்ணே என்னண்ணே ஆல்ரவுண்ட் யார் வாசிக்கிறது? சரி மாமா வணக்கம் மாமா. இப்ப பாரு அப்படியே மலருது. முகரெல்லாம் பல்லா இருக்கே. அது சரி. தாளகரப்பா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மைக் செட்டுக்காரங்க யாருன்னு மைக் செட் இதுல எல்லாருமே என்னை பாருங்கண்ணே. நான் வந்தேன்னா என்னை மட்டும் தான் பார்க்கணும். அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாதி, தயவு செய்து திரும்பாதிய. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நல்லா இருந்தா நாங்களாம் நல்லா இருக்க முடியும். வீடியோ இருக்கிறானே தருங்க அண்ணே, கட் பண்ணிருங்கண்ணே. என் வீட்டுக்கு போனேன்னு வச்சுங்களேன் அப்படித்தான். தயவு செய்து எடுக்காதையே அமர்த்திருங்க. நான் சொல்லும் போதே அமர்த்திருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுமா 4 வீடு சேர்ந்து ஆட்டம் போட்டமா போய்கிட்டே இருக்கலாம். ஆட்டத்தை போடுமா, ஆட்டத்தை போடு அண்ணே. இப்ப வேணாண்ணே. அட அண்ணே வைங்க எதே அண்ணே ஆடுறதுக்காரனே. நான் ஆட போறேன், நீ டீ குடிக்கிற. பாட்டு போடலாம். ஏரி நன்னாங்க ஏரி டண்டா மாமா எழுந்து போயினே. ஏரி நன்னாங்க ஏரி டண்டா மாமா எழுந்து போயினே. ஏரி நன்னா உப்பட்டி மாமா பத்தல பரிக்கட்டுமா. ஏரி நன்னா உப்பட்டி மாமா பத்தல பரிக்கட்டுமா. ரெடி மச்சான பாருடி மச்சமுள்ளாலடி மச்சான பாருடி மச்சமுள்ளாலடி ரம்மானோ மலரமணி நோ முட்டடி ஒட்டவே வெட்டவே வாங்கடி. மச்சான பாருடி மச்சமுள்ளால் கொஞ்சம் நார்மலா இழுத்து போடுவோம். ரொம்ப வேணாம். ஓரளவு இல்ல உனக்கு எப்படி பிரியமோ அது மாதிரி நாங்க போடுறோம். ரெடியா பாரு மேலா இவரு மீசே பச்ச பேலா. பாரு மேலா இவரு மீசே பச்ச பேலா.
அதற்கு எப்படி என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் உன் அழகு சொல்ல உன் அழகு சொல்ல உன் அழகு சொல்ல வார்த்தை இல்லையே உன் அழகு சொல்ல வார்த்தை இல்லையே என்ன விலை உன் அழகு சொல்ல உன் அழகு சொல்ல வியந்து போகிறேன் உன் அழகு சொல்ல வியந்து போகிறேன். ஏங்க அப்பா இவ்வளவு என்னடா அப்படி தூக்கின்னு பாட்டிட்டா என்ன இவ்வளவு செலவணி நாடகம் வச்சு எல்லாரும் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. கண்ணாடியை திறந்து பாரு முண்டை. கண்ணாடி திறந்து பாரு முண்டையா? கண்ணாடி கண்ணாடி. வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல பொண்டாட்டிகள் பிள்ளைகள்? பொண்டாட்டிகள் பிள்ளைகளா இருப்பாளுங்க. ஏய் பொண்டாட்டிகள்னு கேட்டேன். அப்படின்னா நான் பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி பண்ணையா வச்சிருக்க? பொண்டாட்டின்னு கேட்டா போல பொண்டாட்டிகள் நான் பொண்டாட்டி பண்ணையா வச்சு நடத்திட்டு தெரியுறேன். அதான் நானும் கேக்குறேன். ஒரு ஆம்பளை வந்துன்னா ஆம்பளை அடக்கமா மோள பொம்பளை கிட்ட அடங்கி பேசு. யாருக்கோ பார்த்தா கிளம்புது வண்டி பார்த்து போப்பா இது கூட்டத்தில் விட்டுறாம வண்டியா. ஏமா முதல்ல ஒரு ஆம்பளை வந்துன்னா ஆம்பளை அடக்கமா பேச கத்துக்க. மோள பொம்பளை கிட்ட நீ அடக்கமா பேச கத்துக்க. எப்போதுமே நான் பெண்கள்ட்ட அடக்கமா தான் பேசுவேன். என்னைக்குமே ஆண்கள்ட்ட அடக்கமா தான் பேசுவேன். எப்போதுமே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். என்னைக்குமே ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது என்ன மாதிரி பெண்கள். என்ன மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் என்ன மாதிரி ஆம்பளை. உங்கள மாதிரி ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது என்ன மாதிரி பெண்கள். எந்த இடத்துல நீங்க பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை எல்லா இடத்துலயும் மரியாதை கொடுப்போம். எந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த இடத்துல நீங்க மரியாதை கொடுத்தீங்க? என்னைக்கு தெரியுமா உங்களுக்கு மரியாதை கொடுத்தா? எந்த இடத்துல? என்னைக்கு ரேஷன் கார்டுல எங்க போட்டா எடுத்து உங்க போட்டாங்கள சொருனாங்களோ அன்னைக்கே நாடு நாசமா போச்சுடா. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கவே எங்க அம்மா குடகுடமா மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரும். இப்பெல்லாம் 10 ரூபா வாட்டர் கேன்ல கொடுக்குறாங்க மண்ணெண்ணெய். அதுவும் சில நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. உங்க போட்டா சொருன நேரம் சுசாட்டி சாத்தியா தாண்டா கிடக்கு. ஒரு நாளும் திறக்க மாட்டேங்கிறேன் ரேஷன் கடை. நீங்க இருக்கும் போது மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலும் என்னமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இருக்கு. சூடு சொன்னேக்க மானிங்கட்ட முட்டை பலே சோத்திங்க சோப்பில பீதிக்கிற முண்டம். உன்னை பாக்கும்போது அப்படியே எரிச்ச மசரா வருது. உள்ள போயிரு ஒழுங்கு மரியாதையா. உன்னை பாக்கும்போது கோவமே வரல. ஏனே உன்னை ஏன் அண்ணே அண்ணனா அடி பக்கல யார் வந்து அண்ணங்கற பொளந்துடியா பொளந்து யார் உனக்கு அண்ணே? முன்ன பின்ன தெரியாதவள அண்ணேன்னு சொல்லாம மாமா நான் சொல்றது. சரி தங்கச்சி. அண்ணே தங்கச்சி சொல்லுங்க அண்ணே. அம்மா தங்கச்சி அண்ணே நீ சின்ன பிள்ளையா இருக்கம்மா. உனக்கு குச்சி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிடிக்கும்டா.
ஒரு நாளைக்கு குச்சி இருந்துச்சு ஐசி மட்டும் இல்ல அண்ணன்ட புடிச்சு தாண்டா சூப்புனேன். எந்த சூப்புன விரல புடிச்சுக்கிட்டு சூப்பு. ஏய் தர்மா சொல்லுங்க. வலது பேசுறீல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆம்பளை நான் சொன்னேன்ல இல்லங்கறியா? ஆமா நான் சொல்றேன் சொல்லுங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆம்பளை எப்படி தெரியுமா? எப்படி? இவ்வளவு பேச்சு பேசுறல்ல பேசுவேன். இங்க இவ்வளவு ஆண்கள் நிக்கிறாங்க. ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த வழியா சடங்கு வச்சிருக்காங்க தலைவா? வச்சிருக்காங்களா? இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லங்கறியா? அவன் இனிமே வயசு வர போறாங்க முன்னெச்சரிக்கையா கேட்டுக்கிறாங்க. வயசுக்கு வந்து சடங்கு வச்சது இல்ல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா சரி நாங்க சடங்கு வைக்கிறோம். உங்களை கஷ்டப்பட்டு நாங்க மாசமாக்குறோம். உனக்கு தான் வளகாப்பு மாட்டுறாங்க. எங்களுக்கு பித்தளை காப்பா தூக்கி மாட்டுறாங்களா? இல்ல இது கூட பிரச்சனை இல்ல. உன்னை கஷ்டப்பட்டு நான் மாசமாக்குறேன். நீ புள்ள வைக்கிற உனக்கு 22,000 ரூபாய் 18,000 உனக்கு 18,000 போய் சொல்லாத. 18,000 கொடு. யாரே சொன்னதே? அப்புறம் கேளியா உங்கள்ட்ட? கேள உங்கள்ட்ட. எவ்வளவு உனக்கு கம்மியா கொடுத்தாங்களோ? இல்லையா எனக்கு என்ன கல்யாணமே ஆவலனே. யார் சொன்னது? எங்க எம்எல்ஏ சத்தியம் பண்ணு. சத்தியம் பொளந்துடைய பொளந்து செகப்பா இருக்க புள்ள என்னைக்கு சத்தியம் பண்ணாலும் அன்னைக்கு சாக நடத்தம்டா. எனக்கு நான் ஆயிடுச்சுன்னு போயிருவேன். நானும் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றேன். அம்மா இவ்வளவு பேசுறல்ல உன்ட்ட இவ்வளவு விஷயம் பேசுறல்ல ஆம்பளை வந்த வயசுக்கு வந்தா உங்களுக்கு சடங்கு வைக்கிறோம். எங்க கையை நீட்டி பேசுற? என்னம்மா அங்க தானமா கை நீட்டி பேசு. வாடிக்கு அங்கனக்குள்ள வச்சுடு. இருங்க வரேன். இப்ப நான் பேசாம நின்னு பேசி புள்ள சங்கடப்படுதுப்பா. நீ கை மாட்டுப்பா. ஏய் நாடகம்னா என்னடா நாடகம்? கையாங்க கொண்டு வந்த கைக்கு கூசுதியா எனக்கு. நாடகம்னா என்ன? என்னது? நாடகம்னா இயல் இசை நாடகம். இயல்னா என்ன? பேச்சு. பாட்டுனா இசையல்னா பாட்டு. நடிப்புனா என்ன? இயல்னா என்ன தெரியுமா? நடிப்பு. இப்படியே நின்னுட்டு நாமரும் புல் தின்னார். ஏய் புல் தின்னார். அந்த புல் தின்னார் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொன்னா யாருக்காங்க விளங்குமா? நம்ம நின்னுட்டு கையை ஆட்டிக்கிட்டு பேசினா அபிநயம் வேணுமே. அபிநயம் வேணும். உங்களை கஷ்டப்பட்டு மாசமாக்கி விடுறது நாங்க. உங்களுக்கு கொடுக்குறாங்க 18,000 ரூபாய். எங்களுக்கு எவனா ஒரு 250 ரூபாய் சரக்கு அடிச்சு கொடுக்குறாங்க. கோட்டுக்கு காசு தரலங்கறீங்களா? ஆமா 3000 பணம் தராங்க. 3000 பணம் கொடுத்து அப்புறம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஆப்பிள் இதெல்லாம் எதுக்கு? ஆரஞ்சு இதெல்லாம் குடும்ப கட்டு ஆபரேஷன் பண்ணால கொடுக்குறாங்க. ஆம்பளைக்கு 3000 ரூபாய் பணம். இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்கு? ரத்தம் ஊறுமா? இத புடிச்சு அறுத்துட்டதுக்கு அப்புறம் ரத்தம் ஊறுனா என்ன? ஊராட்டி என்னடா? ரெக்கையே இல்லாத கிளிக்கு எதுக்குடா கூண்டு? எம்மா இவ்வளவு பேசுறல்ல சொல்லுங்க. குடிக்கிறதுல கூட எங்க ஆம்பளை நல்லவங்க உனக்கு தெரியுமா? குடிக்கிறதே தப்பு. குடிக்கிறாமலே என்ன நல்லவங்க? நீ குடிக்கிறாமலே நல்லவங்கறியா கெட்டவங்கறியா? தப்பு கெட்டவன் தான் சொல்லுவேன். நான் சொல்றேன் குடிக்கிறவன் என்னைக்குமே நல்லவனா தான். யார் சொன்னது? குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாதுமா. நீ தவறா நினைச்சுக்கிட்டு இருக்க. குடிக்கிற மாதிரி நல்லவன் உலகத்துல இருக்க மாட்டான். குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது. குடிக்கிறவன் நல்லவன் தான். குடிக்காம அடுத்தவன் குடிகளை கெடுக்கிறான் பத்தியலா அவன் தான் கெட்டவன். குடியார என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிப்பேன் அலம்பல் பண்ணுவான் போய் படுத்துருவான். குடிக்காம அங்க ரெண்டு அக்கா கை தட்டுது எதுக்குடா? ஏகத்தா நீங்க கை தட்டறீங்க? நீங்க குடிக்கிறீங்களா? சரி விடு. அது வாடு குளிருக்கு இத மாதிரி ரெண்டு கட்டிங் போடுன்னு நினைக்கிறேன். போனா போய் அம்மா இவ்வளவு சொல்ற ஆம்பளை நாங்க குடிக்க காரணம் யார் தெரியுமா? யாரு? பொம்பளை புள்ள நீங்க தான். யார் சொன்னது? நாங்க சின்ன புள்ளையா இருக்கும்போது பெண்கள் நீங்க எங்களை குளிப்பாட்டி இந்த மாதிரி சின்ன புள்ளையா இருக்கும்போது இவ்வளவு பவுடர் எடுத்து இங்க அடிச்சு கடைசியில கொஞ்சம் பவுடர் எடுத்து இங்க அடிச்சு விட்டு சுஞ்சு மண்ணு பிடிச்சு பண்றாங்களாங்க? ஏய் உங்களுக்கு பண்றாங்களாடா அந்த மாதிரி? ஏ சுஞ்சு மணின்னு யாராவது கொஞ்சறாங்களா? சின்ன பிள்ளை கொஞ்ச நாள் இங்க வரியா குஞ்சு மணி சொல்றாங்க. இப்ப இல்லமா கொஞ்ச நாளடா சின்ன பிள்ளைல கொஞ்சறாங்க. சரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது புடிச்சிட்டு கொஞ்சறிய நாங்க ஒரு நாளைக்கு தண்ணிய போட்டு போதையில இருக்கும்போது எங்களை குளிப்பாட்டி கொஞ்சமா ஒரு 4 கிலோ பவுடர் எடுத்துங்க அடிச்சு விட்டு எங்க சுஞ்சு மணின்னு பிடிச்ச ஒரு நாளைக்கு ஏடு விளக்க மாட்டேன். அப்ப இருக்கிறது சுஞ்சு மணி. இத புடிச்சு நான் கொஞ்சி நீ தவறா நினைக்கிற. இங்க வாமா நீ தவறா நினைக்கிற. ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்க வீட்டு வாசல் நீங்க கூட்டிலாம் கூட்ட மாட்டீங்களா? கூட்டுவோமே. 10 வருஷம் முன்னாடி கூட்டுவோம். கூட்டுவீங்க. கூட்டி கோலம் எல்லாம் போடுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே வீட்டு வாசல்ல கூட்டுவீங்க தானே? கூட்டுவோமே. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அதே இடத்துல கொடுக்க போறோம். சின்ன பிள்ளைல சின்னமா இருக்கும். எரும மாடுக்கு எரும மாடு சைஸ்ல இருக்கும். பாமோலக்கிட்டு. அதே அப்ப நீ பார்த்தா வாயை கலராத. இவ்வளவு நீ பேசுறல்ல. இங்க வா நான் உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். இங்க எவ்வளவு நான் அமைதியா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நானும் அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்களா? யாராவது நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? என்னது நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? தாய் குலமெல்லாம் உண்மையிலே தெய்வம் மாதிரி உண்மையிலே நீங்க சொல்றாங்க ஆத்தாக்கப்புல அவ்வளவு அருமையா வந்து உட்கார்ந்திருக்கீங்க. முன்னாடி எல்லாம் உட்காரவே மாட்டாங்க பெண்கள் எல்லாம் கட்ட கடைசில உட்கார்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கு. அந்த உட்கார்ந்து பத்திய வெள்ள மண்ட ஆயெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படிமா இருக்கும்? 16 மூல சேலை கேள்விப்பட்டிருக்கியா? 16 மூல சேலையை வாங்கி 6 மடிப்பை தூக்கி இங்க சொருகி
இந்த மாரபத்துக்கு இப்படி போட்டு இந்த ரெண்டு லாக்கரை இப்படி மறைச்சு விட்டு எதுங்க லாக்கரு? இந்த லாக்கரை மறைச்சு சரி நெத்தி ஆளு ரவுண்டு போட்டு வச்சு நடந்து வந்துச்சுன்னு வச்சுக்க ஆத்தா மதுரை மீனாட்சி இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கு ரோட்ல. இப்போ தான் பொம்பளை போல வாரியவங்க நாகரிகத்துல நாயை விட்டு கடிக்க விட எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்ட் அந்த லெக்கின்ஸ் பேண்ட் இங்க மாட்டிக்கிறது. இவங்க ஸ்கூட்டில இப்படிலாம் காலை தூக்கி போறது இல்ல, காலை தூக்கி பிடிச்சு போறது. இவங்க தூக்கி போடுமா தையல் புருட்டனிங்களை விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில நீ தச்சு தர போறியா? இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு பின்னாடி இருக்க டாப் தூக்கிட்டு பின்னாடி போறேன் அக்கா சூப்பரா இருக்குடா. இவன் அதுக்கு முன்னாடி போய் கீழே வந்து ஏன்டா அக்கா குண்டியா பாக்குறிய? ஏம்மா பின்னாடியே பாக்காதேடா. இந்த ஊர்ல இருந்து திருப்பத்தூருக்கு ஒரு பஸ் போகுது. சரி பஸ்ல நாங்க திருப்பத்தூர் போறோம்னு போட்டு போகுது. ஆமா பின்னாடி போறேன் பாப்போம் பார்க்க மாட்டோமா? பாப்போமே. அதே மாதிரி போட தெரியும் போது போறேன். ஏய் பின்னாடி என்ன போடா தெரியுதே? இது கூட இது ஒரு ஹெட் போர்ட் மாதிரி தான்மா. எந்த போர்டு? ரூம் லைட் ஹெட் போர்ட் எல்லாம் சரியா தான் இருக்கு. சும்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. இந்த செருப்பு போறீங்கல பெண்கள் செருப்பு எப்ப போடணும் சொல்லுங்க? எப்ப செருப்பு எதுக்கா போறீங்க சொல்லுங்க? நடந்து காலு முள்ளு குத்தாம கல்லு குத்தாம இருக்கா? அதெல்லாம் அப்ப போட்டிய. இப்ப உள்ள பொம்பளை பிள்ளை எதுக்கு தெரியுமா செருப்பு போறிய? எதுக்கு? கொஞ்சம் திரும்புவே உன்னை மாதிரி குண்டி இல்லாத பிள்ளைய ஈழ்ச்சி வச்ச செருப்பான். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. இப்படி இருக்கும்ல அந்த செருப்பு போடுச்சுன்னு வச்சுக்க டபா அப்படி தூக்கிடும். அவங்க நடக்கிறத பாருங்க ராயிர தவக்கல வரும்ல அங்க இருந்து. இது கூட பிரச்சனை இல்லம்மா. என்னமா எத்தனை குண்டிய பாத்திருப்பியோ யாருக்கு தெரியும்? இது கூட பிரச்சனை இல்லம்மா. இந்த நைட்டின்னு ஒரு மொபைல் போறீல்ல அந்த நைட்டிய முதல்ல பெண்கள் எப்ப போடணும்? நைட்ல. என்னமா நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. சரி பகல்ல போறிய நீனா பகட்டியா? இந்த நைட்டிய போறது என்னமா எங்கேயே கைய இந்த நைட்டிய போறது தப்பு இல்ல. இந்த நைட்டிய போற பொம்பளை புள்ள இந்த துண்டை எடுத்து இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டுக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி துண்டை தூக்கி தூர போட்டு கோயில் மாடு அத்துக்கிட்டு வர மாதிரியா? நாளைக்கு காலைல ஜல்லிக்கட்டுல வர மாதிரி அங்கே நடந்து வந்துருக்காரு. இவ திங்கு நடந்தா திமுக்கு திமுக்கு சிரிக்கிறீல வெக்கமா இல்லையா? உங்களை பார்த்தா தான் சொல்றாங்க. ஏமா அவங்களே பேசுற? உன்னைய பார்த்தா சொல்றாங்க. ஏய் நீ ஊர்ல உதாய் கொண்டு போற உண்மையிலே காலைல விளக்கு வாங்கிட்டு தான் போறேன். ஒரு சில பெண்களை தான் சொல்லி ஆத்தா உங்கள சொல்லலதா விளக்கு மாத்த திட்டு வந்தது ஆத்தா. நான் பேச்சு அப்ப மட்டும் எங்க ஊட்டி போத்துறேன். ஆண்கள் பத்தி எதுவும் செய்யலையா? அந்த காலத்து ஆம்பளைகளுக்குலாம் பெருசா இருக்குமா? அப்ப பெருசா இருந்துச்சுன்னா அப்படி சாப்பிட்டாங்க. பெருசா இருந்துச்சு. கேப்பா குளி சாப்பிட்டாங்க. கிளம்பி நினைச்சு கம்மா மீசையா மீசையா தாடி இந்த மீசை வச்சிருக்கியா? அப்புறம் நான் வர்ற கண்ணு மைய எடுத்துட்டு வரைஞ்சிட்டு வரைய நீ எல்லாம் ஆம்பளையா? நாங்க ஏன் தெரியுமா மீசை கண்மையில் வரைஞ்சிட்டு வரோம்? அந்த காலத்துல எத்த தண்டி மீசை வச்சு நீங்க அப்பா தூக்கி போட்டுங்க தாத்தா முத்தம் கொடுத்தாலும் செவனேன்னு படுத்து கிடந்துச்சு. சரி இப்பெல்லாம் இத்தனோண்டு மீசை வச்சுட்டு முத்தம் கொடுக்கறதுல குத்துது குறையுதுன்னா அப்புறம் யார் சொன்னது? அப்புறம் நானும் சொல்லவே மாட்டேன். ஏன் அது குத்தாடி மீசை குத்தும்னா இப்படி சொல்றது இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்து ஆம்பளை இருக்கலாம் 4 முழம் 8 முழம். அது கேப்ப குழு கம்பம் குழு அது 8 முழமா? என்னடா அது 8 முழம்? அப்ப கம்பம் குழு கேப்ப குழு சாப்பிட்டாங்க இல்ல 8 முழம் என்ன? இல்லையா? இல்ல நீ சொல்ற சைஸ்ல நீக்குறோக்காரங்க கிட்ட தான் இருக்கு. இல்லப்பா அங்க தான் போய் வாங்கிட்டு வர. அது வேஸ்டே சொல்லுதியா? வேஸ்டியவா? வேஸ்ட் லுங்கிங்க. நீங்க என்னத்த நினைக்கிறீங்க? என்ன வர்றா? குண்டி தெரிய மாதிரி ஜட்டி தெரிய மாதிரி பேண்ட் போடுறீங்க. இது வான் பாரு. இதுனே அவங்க தாத்தாவோட பட்டாப்பட்டி எடுத்து போட்டு வந்திருக்கேன். தாத்தாடுல எங்க கொள்ளுதா தாட்டு. அம்மா இது கூட பிரச்சனை இல்லடா தங்க. இங்க நிறைய பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல. ஆமா நீ ஏன் தொட்டு பேசுற? பொம்பளை வாடப்படாம இருக்காத. எனக்கு தொட்டு பேசினாதமா பேச்சு வரும். இங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல. சரி அந்த பெண்கள்ட்ட கேக்குறீங்க உனக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். இந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னாலும் சரி இங்க உட்கார்ந்திருக்க பெண்கள் பதில் சொன்னாலும் சரி என்னோட சம்பளம் காலைல 5000 ரூபாய். அந்த சம்பளம் அப்படிதான் அந்த சம்பளத்தை காலைல அப்படியே இந்த பெண்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன். சரி இப்போ நான் ஒரு குழம்பு கேட்பேன். அந்த குழம்பு என்ன நீ சரியா சொல்றியா? சரிமா 10ல 2 பெருக்கி அதை 2ஆ பிரிச்சு மாகாளியை சேர்த்து மரக்காவையில நுழைச்சு வந்தவனுக்கு போடணும் வராதவனுக்கு போடணும். அது என்ன குழம்பு சொல்லுவா? அப்போ எனக்கு தெரியல. நீ சொன்னாலும் சரி உட்கார்ந்து அவங்கள்ட்ட கேளுங்க. நீயே கேளுதா? நீ புரியலையா? மறுபடியும் கேட்கவா? விடு. 10ல 2 பெருக்கி அதை 2ஆ பிரிச்சு மாகாளியை சேர்த்து மரக்காவையில நுழைச்சு வந்தவனுக்கு போடணும் வராதவனுக்கு போடணும். அது என்ன குழம்பு சொல்லுங்க? சொல்லுங்கத்தா. யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். எனக்கு தான் தெரியலன்னு நான் சொல்லிட்டேன். அவங்கள கேளுமா? கேளுங்க. யாராவது சொல்லுங்க. தெரியுமாத்தா? வத்த குழம்பா? வத்த குழம்பு நீ இவனாவது தேவலா? நேத்து வந்து ஒரு சுண்ட குழம்புன்னாரு பாரு. சுண்டக்கா குழம்புன்னு சொன்னேன். சுண்டக்கா குழம்புன்னு என்ன குழம்புன்னு தெரியுதா? தெரியலையாத்தா? தெரியலையா? இது வேற இந்த ஆரஞ்சு கலர் புடவை என்னமோ சொல்றாரு. சொல்லுங்கத்தா. யாரு? அட சத்தமா சொல்லுதா. இந்த ஆரஞ்சு கலர் புடவை வாத்தா. ஏத்தா இந்த சொல்லுதா. அட சொல்லு. அட சொன்னதா சத்தமா சொல்லுவேத்தா. சொல்லுமா. தெரியல. வேற என்ன குழம்பு கிடையாது. என்ன குழம்பு தெரியுமா? என்ன குழம்பு? 10ல 2 பெருக்கி அதை 2ஆ பிரிச்சு மாகாளியை சேர்த்து மரக்காவையில நுழைச்சு என்ன குழம்பு தெரியுமா? என்ன குழம்பு? அதுதான் நண்டு குழம்பு.
நண்டு குழம்புக்கு 10 கால் நண்டுக்கு. சரி. அது 2 பிரிச்சு ஆ. அது 2 பிச்சு மாகாளியை சேர்த்துனா மாகாளி என்ன தெரியுமா? என்னது? அந்த காலத்துல சரக்கு சாமான் எல்லாம் மாகாளின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம். அதோட மரக்காவையில நுழைச்சுன்னு என்ன தெரியுமா? என்னதுங்க? அந்த காலத்துல வீட்டுல அந்த கரண்டி எல்லாம் இருக்காது. சரி. ஆப்பையில தான் அப்போ கறியலி போடுவாங்க. அந்த ஆப்ப வயல நுழைச்சு தட்டுல போடணும். வந்தவனுக்கு போடணும் வராதவனுக்கு போடணும். என்ன அர்த்தம்? அந்த காலத்துல பஸ் கடைசி பஸ் பாட்டு தான் வீட்டுல தண்ணி ஊத்துவாங்க. சரி. அப்ப போன்லாம் கிடையாது. கடைசி பஸ் ஊருக்குள்ள வரும்போது வந்தா போடணும். அப்படி வரலன்னா காலையில வர்றவனுக்கு போடணும். அதுதான் அந்த விளக்கத்துக்கான விளக்கம். நீ அங்க இருந்து பொம்பளைன்னு வந்துட்டு என்னை மாறும் இதையும் பாருங்க. யாம்ட்ட மட்டும் சொல்லாத, அவங்களையும் சொல்லியா. நன்றி தலைவா. கை தட்டி ஒரு உள்ளத்துக்கு நன்றி. கை தட்டி அப்பதாக்கலாம் நன்றி. சரிமா? நம்மளே நேரத்தை போயிட்டு இருக்கலாம். நேரங்கள் ஆகிட்டு இருக்கு. இந்த நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? சிக்க சவந்த பழம் இருக்கின டீனிக்கு பழம். சிக்க சவந்த பழம் இருக்கின டீனிக்கு பழம். எல்லோரும் வாங்க பழம். இனி எனக்கு என்ன போறது பழம். எத்தனை பேருக்கு நீ எடுத்து பழம் பாத்தியா? பாத்தியா? எடுத்து வந்து சைஸ் இல்லை இம்மா சைஸ் பாத்தியா? எடுத்து பார்க்க செய்தி இம்மா செய்தி பாத்தியா? எனக்கு அம்மா நீ கடிச்சு பார்க்க மாட்டம்மா. இழந்த பழம் யாரும் பாக்குறீங்க? நீங்க இழந்த பழம் யாரும் பாக்குறீங்க? உங்களோட சேர்ந்து நானும் யாரும் மகளா முடிவு பண்ணிட்டேன். சேர்ந்து பாப்போமா? பிடிங்க படிக்கிற மாமா. அடி தாவடி போட்டா முள்ள, அடி தாவடி போட்டா முள்ள, தங்க நிற முள்ள முள்ள, அடி தாவடி போட்டா முள்ள, தங்க நிற முள்ள முள்ள. தை மாசம் பிறக்கட்டுண்டி, அட தை மாசம் பிறக்கட்டுண்டி, உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வா. உனக்கு தை மாசம் பிறக்கட்டி, உனக்கு தாலி ஒண்ணு செஞ்சு வாரே. உங்களுக்கு மக முறை வேணும், எனக்கு தான் செட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். மண்டைய பொழுது நான் ஓட்டுற பாதையில நீங்க போகக்கூடாது. அப்பா நீ மாத்திக்கடா. ஏன் செருப்பு கிடந்தா அந்த ஊருக்கு நீங்க வரக்கூடாது. அப்படியா? உங்க செருப்பு கிடந்தா நான் பெரிய தர்மர் இவரு. தாடி போட்டா புள்ள தங்க நிற முள்ள முள்ள, தாடி போட்டா புள்ள தங்க நிற முள்ள முள்ள, தாடி போட்டா புள்ள தங்க நிற முள்ள முள்ள. மஜா போறதுமே தாலி 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 ஒண்ணு கொண்டு வாரே. தாய்மாமே தாய்மாமே என் தரச்சியான கொடியே, தாய்மாமே என் தரச்சியான கொடியே, தாய்மாமா நீ தரச்சியான கொடியே, தாய்மாமா நீ தரச்சியான கொடியே. வளர்ந்துகிட்டவனே பயப்படுதா இல்லையா? பயப்படாம இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? உனக்கா புது பாட்டு ஒன்று பாருங்க. என்ன பாட்டு? புது பாட்டுமா? அண்ணன்ன பாத்தியா அப்பாட்ட கேத்தியா உன்னையோ. இந்த பாட்டு எப்படி நீ ஆடணும்? என்ன ஆடிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா அவருக்கு 7000 ரூபாய். இங்க வா. இந்த பாட்டு எப்படி மாடணும்? 7000 ரூபாய் முழுசா தருவீங்க. இங்க வாமா. அம்மா இந்த பாட்டு எப்படி மாடணும்? அண்ணன்ன பாத்தி இந்த வேகத்தடை மேலே ஏத்து. எதுங்க வேகத்தடை? என்னடா இப்படி சிரிக்கிற? ஏய் நீ வேகத்தடைனா அப்புறம் என்ன பண்ணுவ? இவன் நிறைய வேகத்தடை பாத்திருப்பாம இருக்கு. இங்க வா. அம்மா சும்மா கூச்சப்படாம ஏத்துமா. இந்த வேகத்தடை மேலே ஏத்துங்க. அது மட்டும் எப்படி ஏறும்? நான் ஏத்தி காட்டுறேன். இங்க வா. எனக்கு வராது. அட நான் வர வைக்கிறேன். கேரு என்ன தம்பி நீ ஏத்தி காட்டு. இருக்கிறதே கொஞ்சோண்டு நீ ஏத்தி காட்டு. அதே மாதிரி நான் ஏத்துறேன். இருக்கா அண்ணனை பாத்தி அமைங்கற. ஏய் இது என்ன ஆட்டம்? நான் சொல்லி காட்டுறேன். வா. அடங்க வாமா. அடங்க வாமா. இங்கரு ஓவரா பண்ண வெக்கமடா. ஆடா படுத்துறானே. ஓவரா பசே இழுத்து லெஃப்ட்க்கு சார் சுட்டுறேன் பாத்து. இங்க வாங்க. திரும்ப. பைக் பதறாம. அம்மா அட கீழ குமி. என்ன ஒண்ணுக்கா இருக்க போற கீழ உட்கார்ந்து? ஏங்க நீங்க தானே கீழ குனிய சொன்னீங்க. அங்க கீழ குனிக்குதுலமா. அப்படி குனிமா. ஆஹா பசரியா இருக்கடா. எதுலடா? இன்னும் ஒரு வாட்டிமா நல்லா நல்லா கார் பிச்சு போயிடும். பலே. இப்ப லைட்டா கொஞ்சம் ரொம்ப குமிய கூடாது. அம்மா என்னம்மா உட்கார சொல்லல உன்னைய. அப்படி இல்லடா. லைட்டா அப்படி குமி. குனிஞ்சுங்கம்மா. ஆஹா அப்ப நான் சொல்ற மாதிரி ஆட்டு. அண்ணன்ன பாத்தியா அப்பா. இது சரி போட்டு வராது. இதுக்கு இடையில கொஞ்சம் வரிக்கி சேர்க்கணும். என்னது? இதுல கொஞ்சம் வரிக்கி சேர்த்து இருக்குது போதும். நசமா நான் செஞ்ச பாவம் முனசாவோ மேல விதச்ச பாசம் நேரே பின்னாடி போகும். ஓனப்போ என்னோட சேர்ந்தே வாழும். நசமா நான் செஞ்ச பாவம் முனசாவோ மேல விதச்ச பாசம் நேரே பின்னாடி போகும். ஓனப்போ என்னோட சேர்ந்தே வாழும். நசமா இது நெசமா அது நெசமா.
மட்டும் சரி. அந்த புள்ளதான் உதவி போதை பிடிச்சு விடக்கூடாது. ஒரு குருநா இருந்த நீ ஏன் கண்ணை மூடிட்டாரு? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். உல்லாசமாக இருப்பேன். அவர் முயற்சி பண்றாரு. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. எப்போ வர போற நீ எப்போ வர போற அதேதர பாம்பா வந்து முத்தம் தர போ. எப்போ வர போற நீ எப்போ வர போற பத்து தரமாவா நீ முத்தம் தர போறேன். மன்னாரு மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு. உங்க அப்பா என்ன சொன்னாரு? உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா உட்காத்து நண்டு பிடிக்க சொன்னாரு. ரகிட 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 தில்லாரு ரகிட 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 தில்லாரு ரகிட ரகிட தில்லாரு. தரமேல நடக்காத மண்டபத்துல அவன் என்ன சொன்னாலும் வாசிப்பியலா? என்னடா சொன்னேப்பா? இப்ப என்னமா சொன்னேப்பா? என்னடா சொன்ன? அந்த பாடு மறுபடியும் பாடு. தரமேல நடக்காத மண்டபத்திரமா இல்லன்னா கொண்ட பத்திரமா? கொண்டையா? கொண்டை. நல்ல வேலை. தரமேல நடக்காத மண்டபத்திரமா இல்லன்னா மைக்க விட தனியா வரும்போது வேற ஏதோ வார்த்தை கேக்குறேன். வலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா போய் நக்குவியான். என்னடா சொன்ன? வலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா அந்த ஒரு வேலை மேய்ச்சி தாண்டா இன்னும் பார்க்கல. நாடகத்துக்கு வந்து அந்த ஒரு வேலை தான் நான் பார்க்கல. அதையும் செய்யறேன்டா. மண்டே பண்ணல பேரிக்க மாட்டேன். இன்னமும் பார்க்காம இருக்க உனக்கு அதுக்குள்ள யோசனை எங்க வச்சு பத்தியா? பாட்டி எங்க இருக்கமுல்ல நாளாக இருக்கவல்ல அடி வாடி எங்க இருக்கமுல்ல நாளாக இருக்கவல்ல. பாடி எங்க இருக்கமுல்ல ரொம்ப நாளாக இருக்கவல்ல. சித்து சித்து ஊத்தி நம்மளுக்கு தாண்டா வலிக்கு. சொடக்கு மேல சொடக்கு போடுது வந்து போடுது போடுது. என்ன கேரள ரூபாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்க? என்ன பண்ற? பொழந்துரிய முழந்து எங்க நீ இந்த பாரு வச்சு இருக்கிற? மாற அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நீங்க ஆண்ணியல தான் நானும் அண்ணே. வாப்பா சரி விடு, நீ அங்கே இருக்காமா. இங்க வா. என்னங்க இங்க வா. இப்படிலாம் அடிச்சு அழுக கூடாது. வேற கேதாக்கார வீட்டுல வட்டம் யாரு யாரை வேணாலும் கட்டி பிடிச்சி அழுகலாம்னு ஒரு சட்டம் போட்டேன்னு வச்சுக்கவே. இங்கெல்லாம் என்ன நாடகத்தை கூட்டம் கூடுது. கேதாக்கார வீட்டுல குடும்பாரு கூட்டம். அங்க இருந்து நம்மளால போட சொல்லுவேன், டேய் இங்க சூப்பர் பிகரா இருக்கல, இங்க வாடா இங்க கட்டி பிடிச்சி அழுவா. இங்க இருந்து அங்க விட இங்க எல்லாம் முத்துன பீசா அங்க அழுக போறது இல்ல. இப்ப இந்த இடம் தானே ஆண்ணிய. என்னது இது? அந்த ஆட்டம் இல்லம்மா, இது வேற ஆட்டம். நீ மறுபடியும் ஆட மறுபடியும் பிடிங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடு, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடு வந்து வந்து தேடு. கேதகர வீட்டுக்குலாம் போயிருக்கீங்களா? எதுக்கு? இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்க துணியை பிடிச்சிட்டாலும் துணிங்க இந்த துணியை பிடிச்சிட்டாலும் வாங்கலான்னு கேட்குறேன். பொம்பளை முகரைய பாரு, ஒரு 100 ரூபா மொத்தமா அதையும் முடிச்சு அத்து விட்டு தெரிய போக தெரிஞ்சாடா. அதாவது எங்க இருக்கான்னு தெரியலையே.
தேடிக்கிட்டு ஏய், இருக்கேன். என்னப்பா? அது என்னமோ ஏன் எனக்கு என்னமோ தெரியல நீ வந்தா மட்டும் அப்படியே கண்ணு அடிவாரா மாதிரி அடிவாரா சட்டிய தூக்கிக்கிட்டு அடிவாரா அடிவாரா இப்போ அடிவாரா அடிவாரா வாங்க நல்லா இருங்க நல்லா பாருங்க சரி டயத்தை காமிச்சிட்டே இருக்கா சரி ஆளுகளை வெளியே விடணும் நல்லா இருங்க நல்லா பாருங்க சரிங்க உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல் அப்படின்னா ஆ? அப்படின்னா காதல் தம்பி பிள்ளைக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலடா ஏமா காதல் என்ன தெரியாது ஆ? தெரியாதுங்க காதல்லாம் கண்ணங்கரையர் விளையாட்டுல இருக்கு ஆஹா ஒரு தடவை கூட பார்த்தது இல்ல பார்த்தது இல்ல சரிம்மா நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா இல்லங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லங்க புள்ள குட்டி ஏய் என்ன கல்யாணமே ஆகல அப்புறம் எப்படியா புள்ள குட்டி இப்பெல்லாம் பிள்ளைய பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க இல்லங்க ஒரு தடவை கூட ஆகலங்க அப்படியா உங்களை நான் காதலிக்கலாம்னு இருக்கேன் எங்க அம்மாட்ட போய் கேட்டு வந்துருவா அம்மாட்ட ஏன் போய் எங்க அப்பா தர கட்டுவாவே அப்பதான் இல்லங்க அதத்தான் கொண்டுட்டியலே இங்க வாம்மா நான் கொண்டு நான் எப்படி கொண்டு இங்க வாங்க சரிம்மா என்ன உத்தரவு கொடுத்தப்புல இங்க இரு. காதலனுக்கும் காதலி கடையில இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது கேப் இருந்தா வேற வேணா சொல்லி போயிடும் நான் வாயில விரல வச்சுருக்கோம் வாங்க நல்லா வா இந்த ஒரு நெருக்கி இந்த ஒரு சீன் தான் உன்னை கட்டி பிடிக்க முடியும் யூடியூப் போடுதா அண்ணே இதை கட் ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் மீட்டை பண்ணி முடிச்சுக்கிறேன் முகரைய பாரு முகரைய நீ வேற வந்திருந்து உழைப்பார சில மாதிரி ஃப்ரீயா இருக்கிற அத அமத்துனே நான் சொன்னதுல இருந்து அது அமத்தே மாட்டேங்கிறியா அது மட்டும் வெளில வந்துச்சுன்னு வெச்சுக்கனே ஆமா இந்த புள்ள உடனே தீ குளிச்சிரும் பாத்துக்கங்க ஏய் இங்க வா ஏம்மா உன்னை நான் காதலிக்கலாம்னு இருக்கேன் இதோ நீங்க யாரையும் காதலிச்சதுல இல்ல கழுத்தை வலிக்குதாடா நிமிர்ந்து பேச முடியலையா இந்த இரு வாரே வா எங்க குடிக்க வந்த அதெல்லாம் ஒண்ணு செய்வாங்க ஏய் நீங்க யாரையுமே காதலிச்சது இல்ல உண்மையிலேயே இந்த இருங்க என்னது நீங்க வாயில எதிரடி கொண்டு வைக்கிற கொக்கமால் பாரு இங்க வா ஏம்மா ஏய் யாரோட போற அட இரியா பத்தி நான் கேட்டுக்கிட்டே கூட ஏம்மா உன்னை காதலிச்சு ஏய் இரியா ஒரு சால நான் வாட்டமா நின்னுக்கிறேன் சரி வா உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி சரி தப்பி தவறி நான் செத்து போயிரணும் வச்சுக்க நீ என்னமா பண்ணுவ சத்தியமா சொல்றேன் உங்க கூடவே சேர்ந்து வந்துருவேன் அப்பவே ஜோசியக்காரன் சொன்னேன் என்னன்னு உன்னை சனியை எங்க வேணாலும் விடாது கூடவே வந்ததா வருவேன் நான் சனியனா உன்னை நான் சனியன் சொல்லுவேனா எங்க குருநாதர் அப்பவே என்ன சொன்னார் மூர்த்தியப்பா என்னன்னு நீ எல்லாம் பண்ணி மேய்க்க தாண்டா லாய்க்குன்னு சென்னைக்கு ஒரு பண்ணியை மேய்ச்சிக்கு தெரியல எப்பதான் பண்ணி இப்படி விடும் தெரியல நானா உன்னைய பார்த்தா பண்ணின்னு சொல்லுவானா நீ பண்ணி கிடையாது நீ ஓனா அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா ஹலோ லைட்டா ஹலோ எடுத்து வைங்கனே ரசிகரோட விருப்பத்திற்கு ஏற்ப அந்த கேப்டன் விஜயகாந்த் அண்ணாருடைய யார் ரசிகர் கேட்டது தினேஷ் ரசிகர் ஏய் நான் தான் கேட்டது அவர்தான் அதனால அந்த காதல் படுறீங்க ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண் என்ன சொல்லுங்க பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சு உருப்படும்டா ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு கண்ணு பத்து ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி நிறுத்தி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தி புரட்டி எடுத்து குங்குமல்லி சரமா அந்த மாறுல முந்த மேரி பூத்திருக்கு ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு கண்ணு பத்து ரொம்ப நாளாச்சு அது புரியும் கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி முதல் நாளையத்தை பாச்சவே பத்தி விர போதாரி என்னோடவே லட்ச விர நீ கொண்டு வாடேவனே ஓமத்து மணிச்சோர் முன்னே நடந்து பூத்திருக்கு நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பத்து என்னாச்சு என்ன சுத்தி
ஆச்சு கண்கள் ரெண்டை உருட்டி உருட்டி கொஞ்சிக்கின்ற அழகா குண்டுமல்லி புரட்டி எடுத்து குண்டுமல்லி சரமா அந்த மாதிரி இருக்கு என் சன்ன நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளா என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளா என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. என் காதலையும் என்னோட காதல அவங்க 4 பேரையும் சாட்சி வச்சு அவங்கள சாட்சி நேரா வச்சுக்கிட்டே செய்யு. என்னத்த ஏமா இங்க 4 பேரும் சாட்சி வச்சுக்கணுமா நீ? அங்கெல்லாம் ஒண்ணும் ஐயோ உங்க காதல என்னாச்சு? காதலுக்கு சாட்சி வச்சு சாட்சியா? ஆமா உங்களோட காதலை சொல்லுங்க. சாட்சி வச்சு நறுக்கு சொல்லுங்க காதல். ஒத்தனோடி பார்வையில் கட்டி என்னை இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே ஒத்தனோடி பார்வையில் கட்டி என்னை இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே கண்ணந்தொலி ஓரத்தின காதல் முத்த நீ தர நீ கழித்த பார்த்திருக்கிறேனே உனக்காக பூத்திருக்கிறதே ஊடலில் இருக்கும் உசுரம் நீ எனக்குள் வந்து சேர்ந்த பொட்டி கிடக்கு ஆசை அதை பார்த்த எனக்கு பறிச்சே நம்ம செய்த போல ராசா என்னை நீயும் மாட்டினனும் ஒத்த நொடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவளே என்னோட ஆசை மாமியே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே விலசத்து நீர் விசிறி வீட்டுக்குள்ள நீ வந்தா என்னை தீச்சுக்குள்ளி பாட்டி முன்னனை தளர்ந்து அதற்கு ராசா நீ எங்குவது குனித்தினையா ஆயுசுக்கு ஒன்றினா உன் கூட வருவினையா பொட்ட மாடி நிலவன் சேர்ந்து ரசிக்க வேணும் எதிரே நீ போக உன்னை கட்டி எனக்கு வேணும் இந்த கருமைக்குள்ள ஆசையா உனக்கு எதிரே ஒத்த நொடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவளே என்னோட ஆசை மாமியே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே பொண்ணு பிள்ளையும் மனசு பொண்ணு கண்ணி வெறியிடா பொட்டு வச்சு பூ முடிக்க முன்னரவ பாக்குதடா ஆயிரம் பேர் இருந்தாலும் இந்த பிள்ளை யாரு பின்ன கண்ண மூடி படுத்தாலும் பகல தூக்கமில்லை கொண்ட நாள் உனக்கு எனக்கு தண்ணி இது மஞ்ச தேய்ச்ச முகம்தான் மாமலை எண்ணி கிடக்கு நீ கட்டும் தாலி கொடியே முடிச்சு காத்திருக்க ஒத்த நொடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவளே என்னோட ஆசை மாமியே கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே கண்ணங்குழி ஓரத்தில காதல் முத்த நீ தர மித்தனித்த பார்த்திருக்கிறதே உனக்கு பூத்திருக்கிறனே உடலில் இருக்கும் உசுரம் நீ எனக்குள் வந்து சேர ஒட்டி கிடக்கும் ஆசை அதை பார்த்த எடுத்து படிச்சே நம்ம செய்த போல ராசா என்னை நீயும் வாட்டிடணும் ஒத்த நொடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவளே என்னோட ஆசை மாமியே கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே கண்ணங்குழி ஓரத்தில காதல் முத்த நீ தர காதல் முத்த நீ தர காதல் முத்த நீ தர காதல் முத்த நீ தர காதல் முத்த டேய் என்ன வலிப்பா வந்திருக்கு. டேய் இங்க ஒரு சூப்பரா ஒரு அருமையான புள்ள நிச்சங்கயா. அப்ப சூப்பர் ஃபிகர் நின்னுச்சு இந்த கட்டி பிடிச்சிருந்தே ஆமா கட்டி பிடிச்சி எங்கெல்லாம் இங்க நிற்கிறேன் நாங்களா கட்டி பிடிச்சி பொம்பளை புள்ளை என்னதான் கட்டி பிடிச்சாலும் பொம்பளை புள்ளைய காதலிச்சாலும் கடைசியில் கழட்டி விட்டு தான் போயிடறாளுங்க. என்னது ஏன் பொம்பளை பிள்ளைய காதலிச்சு உசிறு நம்ம உசிறுனாலும் போட மசிறுண்டு உயர்றாவாட்டிருக்கோம். வாழ்க்கையில் நம்ம வேண்டிய பெண்கள் யார் தெரியுமா? வாழ்க்கையிலேயே ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் யாருன்னு கேட்டால் அதை நம்மளை 10 மாதம் எடுத்த அந்த தாய் மட்டும்தான். அந்த தாயை தவிர ஒரு ஆணுக்கு எந்த ஒரு உறவும் நிலையானது கிடையாது.
நிரந்தரமானதும் கிடையாது, உண்மையான கிடையாது. அந்த தாயுடைய பெருமையை பற்றி ஹலோ 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 ஹலோ